வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, அன்பு சார்ந்த பெற்றோர்களே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கு என்ன நாள்பா? காமராஜருடைய பிறந்த நாள். இப்போ மாணவர்கள்லாம் பேசுனாங்கல்ல, மாணவர்கள்லாம் பேசுனாங்க, அற்புதமாக பேசுனாங்க, ஒவ்வொரு தலைப்பில் பேசுனாங்க. அவருடைய பிறப்பு இறப்பு, அவருடைய சாதனைகளை பற்றி பேசுனாங்க, கவிதைகள்லாம் அற்புதமாக வாசிச்சாங்க. கடைசியாக பாட்டு பக்கீர் சூப்பராக படித்தான். இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து நல்லா இருந்திருக்கான், நல்லா படிச்சிருக்கலாம். எல்லோருமே சூப்பராக பேசுனாங்க. அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா படித்து இன்னும் நல்ல பேச்சாற்றல் உங்களுக்கெல்லாம் வரும். நீங்கள்லாம் பிற்காலத்தில் நல்ல ஒரு பெரிய தலைவர்களாக உருவாக்கணும். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேச போகிறோம். அவருக்கு நிறைய பேர் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ அவருடைய திறமைகள், அவர் எப்படி ஆட்சி செஞ்சார், அதை பற்றி ஒரு 5 பேச சொல்கிறேன். வாழ்க வளமுடன். இப்போ முதல்ல உள்ளூர் பிரச்சனையை எப்படி அவர் தீர்த்தார். ஒரு நகரத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நகரத்தில் அந்த ஆற்றுக்கு குறுக்கே பாலம் கட்டணும். பாலம் கட்டலை. மழை ஆனால் இப்போ மழை இல்லை. இப்போ ஆற்றுலாம் தண்ணி வர்றது கஷ்டம். இப்போ நம்ம ஆற்றுலாம் தண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுப்பா? அப்போல்லாம் அடிக்கடி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பாலம் கட்டாதனால 5 கிலோமீட்டர் தாண்டி தான் மக்கள்லாம் சுற்றி போகணும், அந்த கிராம மக்கள் பகுதியில் உள்ளவங்கலாம். அப்போ அந்த ஆற்றுக்கு குறுக்கே ஒரு பாலம் கட்டுறதுக்கு என்ன தடை அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் போய் காமராஜரை பேசுகிறாங்க, எங்களுக்கு இந்த பாலம் கட்டி கொடுங்க, எங்களால் பாலம் கட்ட முடியல, யாருமே கட்ட வரமாட்டேங்கிறாங்க, வந்தாங்கன்னா பிரச்சனைன்னு போயிடுறாங்க, எங்களுக்கு இந்த கிராமத்தில் இந்த நகரத்தில் எங்களுக்கு பாலம் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை கேட்டால் சொல்கிறாங்க, பாலத்தினுடைய அந்த ஆற்றினுடைய ஒரு பகுதி அந்த ஒரு பஞ்சாயத்துக்கு சொந்தம், இன்னொரு பகுதி இன்னொரு பஞ்சாயத்துக்கு சொந்தம். ஆறு யாருக்கும் சொந்தம் இல்லை. அப்போ அதில் பாலம் கட்ட முடியாது. இது ஒரு பிரச்சனையாக்கி இந்த 2 ஊர் மக்களும் பிரச்சனையாக்கி சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் பாலம் கட்ட முடியலை. அரசு அதிகாரி ஒத்து வந்தால் கூட கிராம மக்கள் இது எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இதை காமராஜர்கிட்ட கொண்டு போகிறாங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது காமராஜர் சொல்கிறாரு, 2 கிராமத்துக்கும் இந்த பாலம் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆற்றை ஏதாச்சும் ஒரு கிராம பகுதியில் சேர்க்கணும். அப்போ 2 கல், அந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல் இருக்குது, நடுப்பற மிடில் ஆறு இருக்குது. ஒரு கல்லை தூக்கி அந்த பக்கம் போட்டு இந்த ஆற்றை இந்த கிராம பகுதியில் சேர்த்துரு, இந்த பஞ்சாயத்தில் சேர்த்து இதை ஒரு ரேட்டு போட்டு இதை இந்த பாலத்தை கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு எளிமையான பிரச்சனை தான் இது. அதை எப்படி ஆறு யாருக்கும் சொல்லாமலாமல் இருந்துச்சு, பாலம் கட்ட முடியலை. இப்போ 2 ஊர்களுக்கு ஒரு பகுதியை அந்த ஆற்றுக்கு சொந்தமாக்கி பாலத்தை கட்டி முடிச்சிட்டார். இது உள்ளூர் பிரச்சனையை எப்படி சமாளித்தார், நீண்ட நாள் கடந்த பிரச்சனையை சமாளித்தார். அடுத்து அவர் டெல்லிக்கு அடிக்கடி போவார். அப்போ டெல்லிக்கு போகும்போது எப்போ போனாலும் நேருவை பார்த்துருவாரு. நம்மளுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு பார்ப்பாரு. நேரு போவார். காமராஜ் போனாலே சிரிச்சிருவார். காமராஜர் போனாலே நேரு சிரிச்சிருவார். இப்போ அப்போ போகும்போது காமராஜர் போகிறாரு, நேரு சிரிக்கலை. நேரு ஒரு சோகமாக இருந்தார். இப்போ காமராஜர் பார்க்குறாரு, ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன காரணம், எப்போதும் நல்ல புண்பட சிரிப்பாக இருப்பீங்க, இப்போ இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்களே, என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நேரு சொல்கிறாரு, நம்ம சீனாவில் யுத்தம் நடந்துச்சு, சீனாவுக்கு நம்மளுக்கு யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியலை. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை தீர்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, நம்மகிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்குது, ஆயுதம் வாங்க வேண்டியதானே, ஆயுதத்தை நம்ம எல்லாமே வாங்கியாச்சு, அமெரிக்காவிலேருந்து நம்மளுக்கு தரேன்னாச்சு. ஆனால் அங்கேருந்து கொண்டு சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு வங்கி கையெழுத்து போட்டால் தான், உத்தரவாதம் கொடுத்தா தான் நம்ம நாட்டுக்கு இந்த ஆயுதம் சேரும். நம்மளுக்கு எந்த ஒரு வங்கியும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. இதனால நம்மளுக்கு அந்த ஆயுத மரத்தில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு. அப்போ காமராஜர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, இந்த அமெரிக்கக்காரனுடைய கடை இங்கே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய பாணியில் கடை. அப்போ நிறுவனம், அமெரிக்கக்காரனுடைய நிறுவனம் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறீங்க காமராஜர் அப்படிங்கிறார். ஏன்னா காமராஜருக்கு ஹிந்தி தெரியும், எல்லா மொழியும் தெரியும், படிக்காத மேலே இல்லை அவர். அப்போ நேரு கேட்குறாரு, என்ன கேட்குறீங்க, கடை என்னன்னு கேட்கல, ஏதாச்சும் நிறுவனம் இங்கே இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ நேரு சொல்கிறாரு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி இங்கே இருக்கு அப்படின்னு அதை இழுத்து மூட சொல்லு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கியை இழுத்து மூட சொல்லுங்கிறார் காமராஜர். நேரு சொல்கிறாரு, அப்படிலாம் செய்ய முடியாது, உலக அளவில் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வருது பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஆகாத வங்கி இங்கே இருக்கு, அதை இழுத்து மூட சொல்லு அப்படிங்கிறார். கடுமையாக சொல்கிறார்.
உடனே ஒரு யோசனை பண்ணிட்டு சரி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண அடுத்த நாளே அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் இந்தியாவுக்கு, அந்த ஆயுதம் இறக்குமதிக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுத்து கையெழுத்து போட்டு அந்த ஆயுதம் இந்தியாவுக்கு வந்துச்சு. அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு ஒரு ஐஏஎஸ் படிக்கலை, எம்பிஏ படிக்கலை, வெளிநாட்டில் போய் எம்பிஏலாம் படிக்கலை, சாதாரண படிக்காத மேதைன்னு சொல்கிறாங்க. இவரை படிக்காத மேதை எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிமையாக தீர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர் நம்ம கருமை வர காமராஜர். அடுத்து வெளி மாநிலத்தில் இப்போ கர்நாடகாவுக்கு போகிறாரு. கர்நாடகா வந்து நிசலிங்கப்பான்னு ஒரு முதலமைச்சர். இவரோட சுதந்திர போராட்டக்காரர் எல்லாருமே அப்போ இருந்த முதலமைச்சர் எல்லாமே சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று விடுதலை சென்றவர்கள் தான். அப்போ விடுதலையில் சுதந்திரப்பட்ட ஜெயிலில் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருந்தவர் தான். அப்போ காமராஜரும் நிசலிங்கப்பாவும் ஒரு ஜெயிலில் ஒன்றா இருந்தவங்க தான், பேசிக்கிட்டு இருந்தவங்க தான். அப்போ அவர் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர், இவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் காமராஜர் வந்து கர்நாடகத்துக்கு போகிறாரு. அப்போ அங்கே வந்து பாரத வித்யா பவனுடைய தலைவர், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அங்கே அவர் தலைவராக கர்நாடக தலைவராக அவர் தான் காமராஜர் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவார். கர்நாடகாவுக்கு வந்து அவர் தான் கூட்டிகிட்டு போவார். அப்போ ஒரு நாள் வந்து காமராஜரும் அந்த முதலமைச்சரும் ஒரு காரில் போகிறாங்க. அப்போ இவர் தான் நம்ம அந்த தலைவர் தான், பாரத வித்யா பவன் தலைவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் தான் வந்து மொழிபெயர்த்து கொடுக்குறாரு, டிரான்ஸ்லேட்டர். அப்போ அவர் ரெண்டு பேசிக்கிட்டு போகும்போது சொல்கிறாரு, காமராஜர் ஒரு ஏரியை பார்த்தாரு. அவர் எதை பார்த்தாலும் அதை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அது என்ன இருக்குது, அதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு. நிறுத்து காரை நிறுத்து காரை நிறுத்து அப்படிங்கிறார். என்னன்னு கேட்குறாரு. இந்த ஒரு ஏரி இருக்கே பாரு, இந்த அணைக்கட்டு தானே, இந்த அணைக்கட்டுக்கு எங்கேருந்து தண்ணி வருது, இவ்வளோ தண்ணி வருது எங்கேருந்து வருது அப்படின்னு நிசலிங்கப்பாட்ட கேட்குறாரு. அவர் சொல்றாரு தெரியாதுங்கிறார். இதனுடைய கொள்ளளவு எவ்வளவு தெரியாது. இது எத்தனை ஏக்கர் பாயுது தெரியாது. இது எப்போ திறப்பீங்க எல்லாம் காமராஜர் கேட்டுக்கிருக்காரு. ஆனால் அந்த முதலமைச்சர் என்னாரு தெரியாதுங்கிற பதிலே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த முதலமைச்சர் சொல்றாரு, நான் இறங்கி பின்னாடி ஜீப்பில் தொங்கிக்கிட்டு வரேன், அங்கே பியூடோவில் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் வந்து இவருக்கு எல்லா பதிலும் சொல்லுவார், என்ன இறக்கி விட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நிசலிங்கப்பா சொல்றாரு. அதுக்கு நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, மூதேவி நீலாம் முதலமைச்சராக இருந்தால் நாடு எப்படி உருப்படும், மூதேவி நீ இதெல்லாம் முதலமைச்சராக இருந்தால் எப்படி நாடு உருப்படும் அப்படின்னு எளிமையாக அவர் வந்து அப்படி கோவப்பட்டு பேசுறாரு. இவருக்கு இந்த டிரான்ஸ்லேட் பண்றாரு, அவருக்கு வந்து இது எப்படி மொழிபெயர்க்கிறது, மூதேவிங்க வார்த்தை எப்படி சொல்றது, அவர் முதலமைச்சர், அவர் அந்த நாட்டில் பணியாற்றுறாரு. அப்ப அப்படின்னு எழுதுறாரு. உடனே அந்த முதலமைச்சர் பாக்குறாரு, இந்த பாரு அந்த வார்த்தையை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் மொழிபெயர்த்து கொடு. அவனுக்கு கோபம் வந்தா இதுதான் சொல்லுவான். அவ்வளவு ஒரு நெருங்கிய நண்பர்கள். எப்படி இவ்வளவு கோவப்பட்டு பேசினாலும் அந்த முதலமைச்சர் வந்து என்னுடைய நண்பன், அவனுக்கு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அற்புதமாக ஒரு மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரணும். தாமிரபரணி ஆறு, அவர் சொல்றாரு, இந்த தாமிரபரணி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது, இது எந்த ஆறு வழியா போகுது, இதுக்கு எத்தனை அணைகள் குறுக்கே இருக்கு, அந்த அணைகள் கட்டினது யாரு, அது கட்டின செலவு எவ்வளவு, அதை கட்டின இன்ஜினியர் பேர் என்ன, அது எத்தனை கால்வாய் வழியா போகுது, எத்தனை குளங்களுக்கு போகுது, எத்தனை வாய்க்கால் வழியா பாயுது, எத்தனை ஏக்கர் பாசனம் பெறுது, என்னென்ன விளையுது, இது இந்த விளைச்செல்லாம் இங்க போகுது எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு பூலோகம் தெரியாது அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, ஒரு முதலமைச்சர் எவ்வளவு தெரிஞ்சிருக்கான, ஒரு ஆறுனுடைய உற்பத்தி, அது எங்கே போகுது, கடைசியில் என்ன விளையுது, அது எங்கே விற்பனையாகுது முதற்கொண்டு தெரிஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் தாப்பா நம்ம கருமைவரர் காமராஜர். இவரை போன்ற ஒரு முதலமைச்சர்லாம் இனி வருவாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது, நினைச்சு கூட. அந்த அளவுக்கு ஒரு உத்தமான ஒரு பெரிய மனிதர். அவரோட நேர்மைக்கு ஒரு இது. திருநெல்வேலிக்கு வர்றாரு. அவரோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவருடைய ஒரு திரையரங்கத்தை இறங்குறக்காண்டி திருநெல்வேலிக்கு வராரு. அப்போ இங்கே பசுபதி பாண்டியன் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரு. அவர் வந்து அந்த திரையரங்கத்தை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா திரையரங்கத்தில் வந்து வயரிங் வேலை முடியலை, பெயிண்ட்லாம் முடியலை. அதனால் திரையரங்கத்தை திறக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்கல. அதாவது திறக்கலாம், பட் படம் ஓடுவதற்கு லைசன்ஸ் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. அப்போ காமராஜர் இங்கே போயாச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி கொடுக்கல, லைசன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வந்து திறந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் உங்களுக்கு இன்னொரு நாள் தேதி கிடைக்காது, நீங்கள் வந்துட்டீங்க, இந்த திறந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்ல, அப்போ நான் திறந்து வச்சிடறேன், நீ வந்து அவர் எப்போ அனுமதி கொடுக்குறோ அப்போ நீ படத்தை ஓட்டிக்க, அதுக்கெல்லாம் படம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையரங்கத்தை திறந்து வச்சிடறாரு. மறுநாள் காலையில் அவர் முதலமைச்சருடைய கார் வந்து மாவட்ட ஆட்சியருடைய
இல்லத்துக்கு போகுது. மாவட்ட ஆட்சியருடைய அப்பெல்லாம் வந்து அதாவது அரசு விழாக்களில் மட்டும்தான் அதிகாரிகள் கலந்து கொள்வாங்க. தனியார் விழாக்கள் எல்லாம் அதிகாரிகள் யாருமே முதலமைச்சரே வந்தாலும் கலந்து கொள்ள மாட்டாங்க. அப்போ மாவட்ட ஆட்சியர் வரல, கலந்து கொள்ள மாட்டார். அப்போ மறுநாள் என்ன பண்ணுறாரு, காலையில் இங்கேருந்து மாவட்ட ஆட்சியருடைய இல்லத்துக்கு போகிறாரு. காரில் போய் இறங்கணும்னா அவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அங்கேருந்து எழுந்து வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கும்பிட்டு வரவேற்கிறாரு. அவர் மனைவி ஒடியாந்து முதலமைச்சர் வர வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னு ஒரு உள்ள நுழைஞ்சு சொல்கிறாரு, அம்மா எனக்கு காஃபி பிடிக்கும், ஒரு நல்ல காஃபி கொடுத்தாங்களே அப்படிங்கிறாரு. போய் உட்காராரு. மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்தோடனே அந்த பையன் படிச்சுக்கிருக்கான், அவருடைய பையன். அப்போ அவனை பார்த்து, அப்பா படிக்கிறியாப்பா, நீ நல்லா படிச்சு வருங்காலத்தில் பெரிய அதிகாரியா அப்பாவை போல ஒரு நேர்மையான அதிகாரியாக நீ வரணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தட்டி கொடுத்துட்டு, காப்பி நல்லா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எப்படி பாருங்க, எவ்வளவு ஒரு நேர்மை. இவர் கூப்பிட்ட இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் வரணும், இவர் கூப்பிட்ட இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் வரலாம். ஆனால் இவர் வந்து அந்த கடமை உணர்வு, நேர்மை உணர்வு அவர்கிட்ட இருக்கு. நம்ம அவரை பாராட்டணும் அப்படிங்கிறக்காக அவர் இல்லத்துக்கே சேர்ந்து அவரை பாராட்டி விட்டு, அவருடைய பையன்ட்ட அப்பாவை போல நேர்மையாக நீ வரணும்னு சொல்லி இப்படி அப்பாவுடைய நேர்மையும் சொல்லி காமிச்சிட்டு அந்த அம்மாட்ட ஒரு காப்பியும் வாங்கி குடிச்சிட்டு வந்தார்ல. இவரை மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவரை நம்ம பார்க்க முடியுமா? இன்னும் நிறைய சொல்லலாம், அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அவருடைய நண்பர் கும்பகோணத்தில் ஒரு தேவர், அவர் வந்து ராமையா தேவர்னு சொல்லிட்டு ஜெயில எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. அவர் மகளுக்கு திருமணம். அப்போ அழைப்புதல் கொண்டுக்கிட்டு சென்னைக்கு வர்றாரு. அவருக்கு எல்லாமே போட வரன்னு பேசுவாங்க. காமராஜ் அப்போ முதலமைச்சர் அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காமராஜ் என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்றேன். போடா, உன் கல்யாணத்துக்கு வர்றதுக்கான முதலமைச்சர், அதுக்காக இங்கே முதலமைச்சர் உட்காந்துருக்கேன், என்னால் வர முடியாது போடா அப்படிங்கிறாரு. என்னடா எப்படி இருந்த, நீ இப்போ இப்படி மாறிட்ட, முதலமைச்சர் ஆனோன்னு கல்யாணத்துக்கு வர மாட்டேன், வரலாம் போடா அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார், கும்பகோணத்துக்கு போயிட்டார். கல்யாணத்தன்று முதலமைச்சருடைய கார் வந்து அவர் வீட்டுக்கு போகுது. எல்லாரும் சொல்றாங்க முதலமைச்சர் வந்திருக்காரு. இவர் நம்பல, அவன் வரமாட்டான், வரலைன்னு சொல்லிட்டான், அவன் எப்படி வருவான், நீ சும்மா சொல்லி இல்ல முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் ஒடியாந்து பாக்குறாரு, முதலமைச்சர் வந்திருக்காரு. ஏன்னா வரலைன்னு சொல்லி இப்ப வந்திருக்கேன் அப்படிங்கும் போது, ஆமாடா நான் வருவேன்னு சொல்லுவேன், நீ பெரிய மண்டபத்தை பிடிப்பேன், நிறைய செலவு பண்ணுவேன், உன்னை கடனாகிறக்காடா உன்னை நண்பன் நான் இருக்கேன், அதெல்லாம் கடனாக கூடாது, அதுக்காக தான்டா வந்தேன், சரி நான் சோறு போடு அப்படிங்கிறாரு. வாடா மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நான் வாழ்த்தக்கூடாதடா, நான் கல்யாணம் ஆகாதவன், அதெல்லாம் வாழ்த்துறதுக்கு பெரிய மனுஷன் இருப்பாங்க, நீ எனக்கு சோறு போடு, நான் கிளம்பணும். அவர் எவ்வளவு எளிமை. நான் வந்து திருமணமாகலை, நான் வந்து தம்பதிகளை வாழ்த்தக்கூடாது, ஒரு நண்பனுடைய இல்லத்துக்கு நம்ம போய் சேரணும், அவனுக்கு ஒரு செலவு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு அற்புதமான தலைவர். அவர் நினைச்சோம்னா இன்னமும் எவ்வளவோ அவர் சொல்லிட்டு போகலாம்ப்பா. இறுதியாக ஒன்று சொல்கிறேன், அவர்கிட்ட அமைச்சராக இருந்தாங்க 8 பேர். அதில் பெரிய படித்தவங்களும் இருந்தாங்க, சாதாரணப்பட்ட நம்ம கக்கன் மேல்வரை சேர்ந்த கக்கன்லாம் இருந்தார், லூர்தம்மாள் இருந்தாங்க, புதுக்கோட்டை ராமையான்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி இருந்தாங்க. இவங்களாம் ரொம்ப வறுமையில் இருந்தவங்க, பெரிய பணக்காரர்களும் அவர் வரிசையில் பெரிய படித்தவர்களும் அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்போ சிஎஸ்ன்னு ஒருத்தர் அவர்கிட்ட போய் அவருடைய மைத்தனை கேட்குறாரு, நீங்கள் வந்து ரொம்ப படிச்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனால் காமராஜர் படிக்காதன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பணியாற்றுவதில் ஏதாச்சும் ஒரு நெருடன் உங்கள்கிட்ட இருந்துச்சா? படிக்காதவர்கிட்ட நம்ம பணியாற்றுறமே, நம்ம கூட படிச்சிருக்கேமேங்கிறது எப்போவாச்சும் நீங்கள் நினைத்தது உண்டா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டேன், அது நீ தெரிஞ்சுக்க அப்படிங்கிறார். ஒரு நாள் இரவு என்னை கூப்பிட்டாரு, நான் போனேன், அந்த ஆழியார் பரங்கி குளம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. நான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். என்ன பேசுகிறாங்க? அதிகாரி லெவலில் அதிகாரிகள் பேசுகிறாங்க, அடுத்து ஜெகரட்டி அடுத்து அமைச்சர் அப்புறம் நம்ம பேசுவாங்க. நம்ம அதிகாரி தானே, 52 வயசு வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு 5 வருஷம் தான், இது எப்போ பேசி முடிக்கிறது? போடு நிஜலிங்கப்பா. அப்போ வந்து கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் இருந்தவர் நிஜலிங்கப்பா, இல்லை நம்பூதிரி பாட்டு. நிஜலிங்கப்பா வந்து கர்நாடக முதலமைச்சர், இவர் வந்து நம்பூதிரி பாட்டு தான் கேரளாவுடைய முதலமைச்சர் இருந்தார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர். போடு நம்பூதிரி பாட்டுக்கு ரொம்ப போடு அப்படிங்கிறாரு. ஒரு முதலமைச்சர் போட்டு வாங்கி எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்தோன்னே, நீ என்ன எனக்கு தண்ணி தர மாட்டேங்கியாமல, நீ என்ன பண்ணுற, நம்ம இந்த நாட்டுக்காக தானே போராடணும், நம்ம சுதந்திரத்தில் போராட்டத்துக்கு எவ்வளோ பங்கட்டோம், எவ்வளோ சிறைச்சாலை என்னெல்லாம் இருந்தோம், இப்படிலாம் இருந்தோம், இந்த நாடு முன்னேற்றத்துக்காக நம்ம உழைச்சி இல்லையா, நீ ஏன் தண்ணி தர மாட்டேங்கிற எங்களுக்கு அப்படி பண்ணி இவர் போன் எடுத்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் நம்பூதிரி பாட்டில் கொஞ்சம் நிறுத்து, உனக்கு என்னை திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, நீ என்னை திட்டலாம், ஆனால் எதுக்கு திட்டாதுன்னு சொல்லிட்டு திட்டு அப்படிங்கிறார். இப்போ காமராஜர் வந்து திட்டுறாராம் யார, நம்ம கேரளாவுடைய முதலமைச்சரை,
நீ உனக்கு திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா என்னன்னு சொல்லிட்டு திட்டு, ஏன் இப்படி திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கறாரு. நான் திட்டுறேன் உன்ன, ஏன்னா உன்னை வந்து தண்ணி கிட்ட தரமாட்டேன்னு சொன்னியா? நான் எப்போ தரமாட்டேன்னு சொன்னேன்? இல்லை அமைச்சர்கள் பேசி அதிகாரிகள் பேசி இப்படி தான் வரணுமான்னு சொல்லி நான் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலையே. இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த ஆழியார் பறவைக்குள்ள அணைக்கிறதுனா எங்கள் மக்களும் பயன்படுவா, உனக்கு நான் மின்சாரம் தருவேன், தண்ணி வீணாகாமல் இருக்கமுல்ல, அதுதானே செய்யணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எல்லாத்தையும் தயார் பண்ணி அங்கேருந்து எனக்கு அனுப்புங்க, நான் படித்து பார்க்காம கையெழுத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கேரளாவுடைய முதலமைச்சர். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் கையெழுத்து போட்டே அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். கையெழுத்து போட்டு இவர் இங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்புனாரு. அவர் படித்து பார்க்காமையே கையெழுத்து போட்டு அப்புறம் தான் படித்து பார்க்க 2 நாட்களில் ஆழியார் பறவைக்குள்ள அணைக்கட்டு திட்டத்தை நிறைவேற்றார். அப்போ சொல்கிறாரு, இப்பேற்பட்ட தலைவர்கிட்ட நான் பணியாற்றினது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பாக்கியம். இந்த மாதிரி ஒரு மனிதன் உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். இவர் ஒரு காலம் எப்போதும் படிக்காதவன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர். இவர் வந்து நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் கிடைத்தது பெரும் பாக்கியம். அவர்கிட்ட நான் பணியாற்றுறது பெரும் பாக்கியம். அவர் எந்த நேரமும் இந்த மாதிரி ஒரு நினைவில் கூட நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவர் தான் காமராஜர். இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம வரணும்னு நம்மளாம் வேண்டணும். நம்மளாம் வந்து இறைவன்ட்ட எல்லாரும் அவங்க இறைவன்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்தியாவுக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு நாமெல்லாம் இறைவன்ட்ட வேண்டணும். அப்படி வேண்டணுமா நிச்சயமாக அப்படி ஒரு பெருந்தலைவர் நம்மளுக்கு மீண்டும் ஒரு முதலமைச்சராக வருவாங்க. அதனால் எல்லோரும் இதை கேட்டு நீங்கள் பயன்படணும். காமராஜனுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்கணும். நான் சொன்னது கொஞ்சம் தான், நிறைய இருக்கு. அவர் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ அணைக்கட்டுகள் கொண்டு வந்தார், எத்தனையோ நிறுவனங்களை கொண்டு, எத்தனையோ தொழிற்சாலையை கொண்டு வந்தார். 10 தொழிற்சாலைகள் ஒரு ஜப்பான் நாட்டுக்கான கமிஷன் தரணும், எனக்கு கமிஷன் வேண்டாம், இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு தொழிற்சாலை கொண்டு சிறுவிழுப்புத்தூர் தொழிற்சாலை கொண்டு வந்தார். அப்படி ஒரு பெருந்தலைவர் தான்ப்பா காமராஜர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் வளங்களும் அணைக்கட்டுகள் நிரம்பி இருக்குன்னா அது காமராஜர் தான். அவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து நினைச்சு பார்க்கணும். எல்லோரும் நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிக்கணும்னு உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிட்டு வாழ்க வளமுடன்.